சகோதர சகோதரிகளே, பியூஷ் மனுஷ் அவர்கள் நிறைய தொலைக்காட்சி விவாதங்களை நம்ம பார்த்துருப்போம். நிறைய வீடியோக்கள் அவர் பொதுவான பல பிரச்சனைகள் குறித்து அவர் பேசக்கூடியவர். அவரை பற்றி நம்ம அறிமுகப்படுத்த தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து பெரியார் சிலை திறப்பு கூட்டத்தில் அவர் பங்கெடுத்து ஒரு வீடியோ ஒன்று அவர் போஸ்ட் பண்ணியிருக்கார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதங்களை பற்றி அவர் விமர்சனம் செய்து பேசுகிறார். எப்படி மதம் மனிதர்களை முட்டாள்களாக ஆக்கி வைத்திருக்கிறது, அதுல பெரியார் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் உருவெடுத்து இந்த முட்டாள்தனத்தை ஒட்டுமொத்தமாக எராடிகேட் பண்ணார், ஒழித்தார் அப்படின்றத அவர் சொல்வதற்காக அவர் சில சில விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார். அதுல அவர் சொல்றதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, பயன்படுத்திய எக்ஸாக்டான வாசகம் என்ன அப்படின்னா, மேமத் மொனார்கியல் ஸ்டூபிடிட்டி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி அப்படி. இப்போதான் புரியுது எனக்கு ஏன் சிலை இங்க இருக்கணும்னா, திஸ் இஸ் அன் மேமத் monarchial stupidity imposed on the people of the country. இல்ல, இந்த மேமத் monarchial stupidity இருக்குல்ல, மக்கள் கிட்ட வரி வாங்கறதுக்காக தன்னவே ராஜா மன்னர்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி வரி வாங்குற ஒரு திட்டம் தான் ரிலிஜன். அது எது வேணா இருக்கட்டும், மக்கா மதீனா இருக்கட்டும், நம்ம இந்து மதம் இருக்கட்டும், அது எது வேணா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும். பட் இது பிரீஸ்ட்லி கிளாஸோட ஒரு பெரிய சதிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு வாசகத்தை அவர் அதில் பயன்படுத்தியிருப்பார். அதாவது மேமத் மொனார்கியல் ஸ்டூபிடிட்டி அப்படின்னா, மன்னர்களால், பெரிய முடியாட்சி கொண்ட பெரிய பெரிய மன்னர்களால் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த மதம் என்பது மனிதர்கள் மீது திணிக்கப்பட்டது. அதே மாதிரி பிரீஸ்ட்லி கிளாஸ் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். மத குருமார்கள் இவர்களெல்லாம் மதத்தை உண்டாக்கினார்கள். எதுக்காகனா, மக்களை முட்டாளாக்குவதற்காக உண்டாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களை முட்டாளாக்குவதற்காக, மக்களிடமிருந்து வரி என்கிற பேரில் பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்ட்டு அவர் பேசியிருந்தார். அவர் பேசின அந்த கருத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம் குறித்து விமர்சனம் செய்வது ஓகே. ஏன்னா பெரியார் எதற்காக அவர் தலையெடுத்தார், எதற்காக ஒரு பெரிய ரிவால்யூஷன் அவர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் இந்து மதத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், மக்களை அவர் கண்கூடாக பார்க்கிறார். எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இது அத்தனையும் கடவுளின் பெயரால் செய்யப்படுகிறது. இதற்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் களத்தில் இறங்கினார். இதுதான் பெரியாருடைய வரலாறு. அவர் இதை பேசினாரா அதை பேசினாரான்றதல்ல, அவருடைய மெயின் தீம் அதுதான். அதுக்குதான் அவர் களம் இறங்கினார். அதற்காக ஒரு பிரச்சார மையம் உண்டாக்கப்பட்டது. பல இயக்கங்களாக அவர் செயல்பட்டார்கள். இதெல்லாம் அவருடைய வரலாறு. இப்ப இந்த இடத்துல நீங்க பெரியாரை குறித்து பேசக்கூடிய இந்த இடத்துல மதத்தை குறித்து நீங்க சொல்றீங்க. மதம் உண்டாக்கப்பட்டதனுடைய பின்னணி இந்த மாதிரி முடியாட்சி மன்னர்கள் அவங்க மக்களை ஆளுவதற்காக, மக்களை முட்டாள்களாக வைத்திருப்பதற்காகத்தான் மதம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்த மாதிரி மக்கா மதீனா அப்படின்ற 2 வார்த்தையை சேர்த்து யூஸ் பண்றார். அதாவது எதுவுமே விதிவிலக்கு இல்லை, அதுல இஸ்லாமும் விதிவிலக்கு இல்லை என்பதை அவர் அதுல குறிப்பிடுகிறார். நாம இந்த இடத்துல பியூஷ் மனுஷ் அவர்களுக்கு எந்த விதமான பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா சில பேர் பதில் கொடுத்தவங்களுக்கு அவர் ரொம்ப ஒரு ஏளனமாக, நீ எல்லாம் எனக்கு பதில் கொடுக்க வந்துட்டியாடா அப்படின்ற அந்த துணியில அவருடைய பேச்சு இருந்ததையும் நம்ம அடுத்து அவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு அந்த மக்கா மதீனா குறித்து விமர்சனம் செய்ததற்கு சில முஸ்லிம்கள் அவருக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. அந்த பதிலை அவரால் என்ன சொல்றாங்கன்றது கூட அவர் கேட்ட மாதிரி தெரியல. சொன்னவங்களை பிளாஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு சரியான ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அது மட்டும் தான் அவருடைய பேச்சில் தெரிஞ்சது. அதனால நமக்கு பியூஷ் மனுஷுக்கு விளக்கம் கொடுத்து அவருக்கு நம்ம புரிய வைக்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யாருக்கு அல்லாஹ் உள்ளத்துல சீல வச்சுட்டானோ அவங்களுக்கு நம்ம எதையும் கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியாது. ஆனா இந்த கருத்தை பல பேர் கேட்டிருப்பாங்க. பியூஷ் மனுஷ் அவர் சொன்ன அந்த கருத்து பல பேருக்கு அது போயிருக்கும். அப்ப ஒரு இஸ்லாமியனாக நீங்கள் மக்கா மதீனா என்று நீங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் நீங்க சொல்லுகின்ற அந்த அந்த வட்டத்திற்குள் வருகிறதா என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு வருது. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மொனார்கியல் ஸ்டூபிடிட்டின்ற வார்த்தையை எப்படி நீங்கள் இஸ்லாத்திற்கும் மக்கா மதீனாவுக்கும் பயன்படுத்தினீர்கள்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி மன்னர்களை வச்சுட்டு நீங்க பயன்படுத்தினீங்களா? அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சவுதியை ஆளக்கூடிய இந்த மொனார்கியல் டைனஸ்டியை பத்தி நீங்க பேசுறது, மொனார்கியல் ஸ்டூபிடிட்டியை பத்தி பேசுறது என்பது கூட ஒரு பக்கம் பொருந்தும். அதை நீங்க சவுதியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றியோ அல்லது அந்த ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமாக செயல்படுகிறது என்பதை பற்றியோ
தற்போது உலகளாவிய அளவில் நடைபெறுகின்ற பாலஸ்தீன மாதிரி பல பிரச்சனைகளில் சவுதி எப்படி ஊமையாக இருக்கிறது என்பதை பற்றியோ விமர்சனம் செய்வது என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் மதம் என்ன செய்கிறது என்பதை பத்தி நீங்க பேசுறீங்க. மக்கா மதினா என்று சொல்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய சவுதி இளவரசருடைய ஆட்சிக்கு நீங்க விமர்சனம் செய்து நீங்கள் பேசல. ஒட்டுமொத்தமாக மதம் இப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மன்னராக ஒரு பெரிய முடியாட்சி, ஒரு பெரிய மொனார்கியல் டைனஸ்டியை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு கத்தி முனையில மதத்தை பரப்பினார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதுதான் உங்களுடைய இஸ்லாத்தை பற்றியான புரிதலா? முகமது நபியை பற்றியான புரிதல் அதுதானா? அப்படி நீங்கள் புரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை நீங்க மக்கா மதினா என்று இஸ்லாத்தையும் இதற்குள்ள கொண்டு வந்து இணைக்க முடியும். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முடியாட்சியை கொண்ட ஒரு தலைவர் கிடையாது. இஸ்லாம் எந்த இடத்திலும் முடியாட்சியை பற்றி சொல்லல, மன்னராட்சியை பற்றி சொல்லல. அப்படி தலைமுறையாக வாழையாக ஆளுகின்ற இந்த ஆட்சி முறை இஸ்லாத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னராக ஆனதற்கு பிறகு அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்தவரும் கிடையாது. அவர்கள் துவக்கத்துல இறை தூதராகத்தான் இருக்கிறாங்க. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் பிறந்த ஊரிலேயே தன்னை இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை செய்தியை மக்களுக்கு போதித்தார்கள். பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் சரி பல்வேறு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்களே தவிர அந்த இடத்துல எங்க மொனார்கியல் டைனஸ்டி என்பது வந்தது? எங்க முடியாட்சி மன்னராட்சி நபிகள் நாயகம் உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு மதத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் திணித்தார்கள். அப்ப இவ்வளவு ஒரு இக்னரன்ஸா, இவ்வளவு அறியாமையில் பேசக்கூடியவர் தானே இந்த பியூஷ் மனுஷ் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு ஆட்சி தலைமையை உண்டாக்கினார்கள். அவர்களே இறை தூதராக இருக்கிறார்கள். அந்த மக்கள் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நேரத்துல அந்த மக்களை ஆளுகின்ற ஆட்சி தலைவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மாக மாறுறாங்க. அவங்க அப்படியே அந்த அதிகாரம் என்பது அவருடைய கரங்களுக்கு தன்னாலே வருகிறது. இங்க முடியாட்சி என்பதற்கு எந்த விதமான இடமும் இல்லை. அவர்களுக்கு பின் ஆட்சி செய்த எந்த ஒரு கலீஃபாவும் நபிகள் நாயகத்தினுடைய வாரிசுகளாக இருக்கவில்லை. அபூபக்கர் என்கிற அவருடைய நபி தோழர், அவருடைய தோழராக இருந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு கிடையாது. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பின் வந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கருடைய வாரிசு இல்லை. அதுக்கு பின் வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உமருடைய வாரிசு இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பின்னாடி வந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மானுடைய வாரிசும் அல்ல. எப்படி நீங்கள் மொனார்கியல் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இஸ்லாத்தை எப்படி நீங்கள் பேச முடியும்? அப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? பதில் சொல்லக்கூடியவர்களை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, நீங்கள் இவ்வளவு ஸ்டூபிடித்தனமா பேசும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும்? அடுத்து, மதம் என்பது மக்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காகத்தான். எங்கேனும் ஒரு இடத்தில் குர்ஆனில் இருந்தோ நபிகள் நாயகத்தினுடைய போதனையில் இருந்தோ இந்த மார்க்கம் மக்களுடைய பணத்தை சுரண்டுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான மார்க்கம் என்பதை நீங்கள் நிரூபணம் செய்வீர்களே ஆனால், நம்ம ஒரு பெரிய பொது வாழ்க்கையில் உள்ளவர் கிடையாது. இருந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வுக்காக இது மாதிரியான பதிவுகளை நம்ம போடுறோம் அல்லவா? இந்த மாதிரியான எந்த ஒரு விழிப்புணர்வு பதிவுகளையும் எந்த இடத்திலும் வாய் திறக்காமல் எங்களுடைய வாய்க்கு நாங்கள் பூட்டு போட்டுக் கொள்கிறோம். ஒரே ஒரு இடத்துல நீங்க நிரூபிச்சுட்டீங்கன்னா. மாறாக இஸ்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய தத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டா, இருப்பவன், செல்வம் உடையவன், வசதி கொடுக்கப்பட்டவன், இல்லாதவனை அரவணைத்து அவனையும் உன்னுடைய செல்வத்திற்கு நீ கூட்டாளியாக ஆக்கிக்கொள், அதாவது அவனுக்கு கொடுத்து உதவு என்று சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எந்த இடத்துலையுமே சுரண்ட சொல்லல இஸ்லாம். வசதி படைத்தவர்களாக இருந்தா அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஜக்காத் என்கிற வரி வசூல் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள், ஜக்காத்து கொடுப்பதற்கு சக்தி பெற்றவர்கள், அவங்களுடைய அந்த 2.5 விழுக்காடு என்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஜக்காத்திலிருந்து ஒரு அரசாங்கம் பொருளாதாரத்தை மொத்தமாக வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வழிமுறை தான் இஸ்லாத்தில் இருக்கே தவிர பணத்தை சுரண்டல் என்பது கிடையாது. நீங்கள் மற்ற மதங்களில் பார்த்திருக்கலாம். அதனால அதை அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் இஸ்லாத்துல பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மற்ற மதங்கள்ல மத குருமார்கள் இருப்பாங்க. அதனாலதான் நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரீஸ்லி கிளாஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. மத குருமார்களால் ஆளப்படுகின்ற மதம் என்கிற ஒரு அர்த்தத்துல நீங்க குறிப்பிடுறீங்க. இங்க மத தலைவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் மற்ற இடங்கள்ல வழிபாட்டு தலங்களில் இருப்பது போன்று அங்க இருக்கக்கூடிய மத குருமார்கள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இந்த மதத்தை ஆளுகிறவர்கள் அல்ல, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பவர்களாக இருப்பார்கள். எந்த இடத்திலும் எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞருமே சரி, நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதம் பண்ண முடியுமா? உள்ள இருந்து கீழே இருக்கக்கூடிய கடைநிலை மக்களை முட்டாளாக்கக்கூடிய விதமாக ஏதேனும் ஒரு புரோகிதம் இதுக்குள்ள இருந்து பண்ண முடியுமா?
கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் இடைத்தரகரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பித்தலாட்டம் பண்ண முடியுமா என்று கேட்டால் அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க எப்படி மதம் என்பது எல்லாமே பணத்தை மக்களிடமிருந்து சுரண்டுவதற்காக உண்டானது, அதுல மக்கா மதீனா விதிவிலக்கல்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அல்லது இப்ப இருக்கக்கூடிய நீங்க சவுதி அரசை நீங்கள் விமர்சனம் பண்ணி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதுல கூட எந்த இடத்திலும் சரி அந்த மக்கா மதீனா என்கிற 2 புனித பள்ளிவாசல்களுடைய கஸ்டடியன்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த அரசுமே சரி மக்கா மதீனா என்கிற பள்ளிவாசலை வைத்து மக்களிடம் இருந்து எங்க சுரண்டுகிறார்கள். சுரண்டதுக்கு எதையாவது நீங்க ஒன்று காட்டணும்ல. இப்ப இங்க இருந்து முஸ்லிம்கள் போறாங்க, பல நாடுகள்ல இருந்து சவுதிக்கு வராங்க, மக்கா மதீனா என்கிற 2 புனித பள்ளிவாசலுக்கும் வருகிறார்கள், உம்ரா என்கிற பயணம் செய்கிறார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ் என்கிற பயணம் செய்கிறார்கள். யாராவது இங்க இருந்து பணத்தை முடிச்சு கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய உண்டியல் வரிசையா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பெரும் உண்டியலை கொண்டு போயிட்டு பணத்தை போடுறாங்க, நகையை போடுறாங்க, எங்கேயாவது நீங்க பார்த்திருக்க முடியுமா? அது வசூலிக்கக்கூடிய இடம் அல்ல. வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய ஆலயம், புனித ஆலயம், இஸ்லாமிய நம்பிக்கையில் படைத்தவனை வணங்குவதற்காக இந்த பூமியில் கெட்டப்பட்ட எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என்கிற நம்பிக்கையில் அங்கு பயணம் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர அங்கு சுரண்டுவதற்கு எங்க இடம் இருக்கிறது? ஒருத்தர் உம்ரா போறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு அப்படின்னா அவருடைய பயண செலவு மட்டும்தான் செலவே தவிர நீங்கள் சொல்லுகின்ற மதத்தின் பெயரால் நடைபெறுகின்ற சுரண்டல் என்பது அங்கே எங்கு நடைபெறுகிறது? அப்ப ஏன் இவ்வளோ இக்னோரன்ஸ், ஏன் இவ்வளோ அறியாமை? இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளோ அறியாமை? இன்னும் அதை தாண்டி 2வது ஒரு விளக்க வீடியோ ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அதாவது அவருக்கு மறுப்பு கொடுத்த வீடியோக்கு இவர் ஒரு மறுப்பு கொடுத்து திட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுல என்னெல்லாம் சொல்றாரு, போங்கடா போயிட்டு நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க, போயிட்டு என்ன சொல்றாருன்னா இமாமுக்கு அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். உலமாக்கு அர்த்தம் தெரியுமா, போ அதெல்லாம் போய் படி, முட்டாளா இருக்காத. முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார். இமாமுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு, உலமாக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இமாமு உலமா என்பது ஏதோ பாகிஸ்தான்ல செயல்படுகின்ற பயங்கரவாத அமைப்புகளுடைய ஒரு அமைப்பு மாதிரியோ அல்லது அதனுடைய பெயர் மாதிரியோ இவர் ரொம்ப பயங்கரமா சொல்லுகிறார். இமாம்னா என்ன, உலமானா என்ன? இமாம் என்றால் தலைவர். இப்ப நம்ம மசூதியில ஒருத்தர் நம்ம தலைவரா வச்சிருக்கிறோம், அவர் தான் தொழுகை நடத்துறாரு அப்படின்னா அவர் தான் இமாம். இமாம்ன்ற வார்த்தைக்கு என்ன, நீ என்ன இவ்வளவு பெருசா ஒரு 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 பீதியை கிளப்புற மாதிரி? இமாம்க்கு அர்த்தம் தெரியுமா, உலமாக்கு அர்த்தம் தெரியுமா? உலமானா என்ன? உலமா என்பது அரபியில இல்ம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இல்ம் என்று சொன்னால் கல்வி. கல்வியை கற்ற ஒருத்தருக்கு உலமா என்று சொல்லப்படும். இதெல்லாம் பேசி என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்படியான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாரதூரமான வார்த்தை, போங்கடா போய் அதை போய் படிங்கடா, படிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு நீங்க என்கிட்ட பேசுங்கடா அப்படின்னா நீங்க என்ன படிச்சு வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. அந்த 2 வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ண வரீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன மாதிரியான நீங்க கட்டமைக்க வரீங்க? அப்ப மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்தியாவில பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் இந்த இமாம் உலமா மூலமாக நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்துக்கும் என்ன அது புரிந்து கொள்ள முடியல. ஒரு மாதிரி வந்துட்டு பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டாரு, அதை போய் படிடா அப்படின்றாரு. அந்த 2 வார்த்தைக்கும் சாதாரண ஒரு அர்த்தத்துல உள்ள வார்த்தை தான். அதனால முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பியூஷ் மனுஷ் அவர்கள் மீது ரொம்பவே மரியாதை கொண்ட ஒரு சமுதாயம். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்காக பல பிரச்சனைகளை குரல் கொடுத்தவர் தான். ஆனால் தற்போதைய இந்த பேச்சு என்பது சமுதாயத்தில் ஒரு விதமான வெறுப்பை அவர் சம்பாதிப்பதற்கு இடமளிக்கிற விதத்தில் தான் அவர் நடந்திருக்கிறார். என்ன காரணம் என்பது தெரியல, என்ன நிர்பந்தம் இந்த நேரத்துல இப்படி ஒரு பேச வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்றது தெரியல. அதையெல்லாம் தாண்டி கடைசியில முடிக்கக்கூடிய நேரத்துல பெரியார் என்பவர் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய பேலன்ஸ் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல் சக்தி அப்படின்றதாக சொல்லிட்டு, ஒரு பக்கம் இர்ரேஷனல், அதாவது முட்டாள்கள், பகுத்தறிவு இல்லாத ஒரு கூட்டம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பகுத்தறிவு கொண்ட மக்களையும் அப்படியே பிரித்தாளுகின்ற சரியான ஒரு பேலன்ஸாக பெரியார் தேவைப்படுகிறார் அப்படின்றத சொன்னாரு. நாம் இறுதியாக அவருக்கோ அல்லது அவருடைய கோட்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கோ நாம் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு இறைவன், அவன்தான் இந்த ஒட்டுமொத்த அந்த சராசரங்களையும் படைத்தவன், ஹி இஸ் எ கிரியேட்டர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை நம்பக்கூடியதன் காரணமாக நாம பகுத்தறிவுக்கு எதிரானவர்கள் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். அவனால் அனுப்பப்பட்ட பல இறை தூதர்களின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறுதி தூதராக நம்புகிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதனால் நாங்கள் பகுத்தறிவுக்கு எதிரானவர்கள் என்றால் பரவாயில்லை, பகுத்தறிவுக்கு எதிரானவர்களாகவே நாங்கள் இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரே ஒரு இறைவனை வணங்குவதற்காக இந்த மார்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்கள் மீதும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும்.
அவர்களுடைய தேவை இருக்கும்போது அவர்களுக்கு நாம் ஓடோடி உதவி செய்ய வேண்டும். பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தார்களுக்கு நாம் உண்மையாக நடக்க வேண்டும். வாழ்க்கை துணையை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். பிள்ளைகளை சாலிகான நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தீமைகளாக இருந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொண்டு அதை கேள்வி கேட்க வேண்டும். எந்த ஒரு இஸ்லாத்தினுடைய நல்ல போதனைகளாக இருந்தாலும் அதை பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். தனிமனித ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். சமூகத்திற்கு பயன் தருகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பல்வேறு விதமான கட்டளைகளை, பல்வேறு விதமான வழிகாட்டுதலை சொல்லுகிறது. இதனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கும் சரி பிறருக்கும் சரி பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படியான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதை பின்பற்றுவதன் காரணமாக ஒருவன் பகுத்தறிவுக்கு எதிரானவனாக, உங்க பார்வைக்கு இர்ரேஷனல் என்கிற அந்த கோட்பாட்டின் கீழ் வருவான் என்று சொன்னால் பகுத்தறிவுக்கு எதிரானவர்களாக நாங்கள் இருந்து கொள்கிறோம். நீங்கள் உங்களை பகுத்தறிவாதிகள் என்று நீங்கள் பெருமை அடித்துக் கொள்ளுங்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இஸ்லாம் என்பது சிந்திக்கின்ற மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறதோ அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கூட இறைவன் தான் நாடியவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் சரி, இறைவன் நாடாமல் அந்த நேர்வழியையும் அந்த உண்மை செய்தியையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு பியூஷ் மனுஷ் அவர்கள் நல்ல உதாரணமாக இருக்கிறார்.